பொதுவாக ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு இந்த பிரபஞ்சம் உணர்த்திக்கிட்டே இருக்கும். அதாவது நம்மளை சுற்றி ஒரு குழந்தைகள் நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. குருநாதர் குழந்தைகளாக இருக்கட்டும், அதே மாதிரி அக்கா குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லை பக்கத்தில் சொந்தக்காரங்க குழந்தைகளாக இருக்கட்டும், என் மேலே எப்போதுமே ஒரு பாசமும் அன்பும் அவங்க காட்டுறாங்க. சின்ன குழந்தைங்க, அதுவும் கை குழந்தையிலேருந்து சின்ன அந்த ஒரு 5-6 வயசு உள்ள குழந்தைகள்னு வச்சுங்களேன், அந்த அளவுக்கு ஒரு பாசம் எப்போதுமே காட்டுறாங்க. இது ஏதோ ஒரு பிரபஞ்சம் உணர்த்துது. அதாவது ஒவ்வொரு லக்னத்திற்கும் நம்மளை யாரெல்லாம் நேசிப்பாங்க அப்படின்லாம் சொல்லிடலாம். யார் கூடலாம் நட்பு வைக்கலாம், யார் நமக்கு கூட வருவாங்க, வரமாட்டாங்க, யாரை நமக்கு ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணம். சில பேர் ரொம்ப பிடிச்சிருக்கும், அவங்கள பற்றி அதிகமாக யோசிச்சுட்டே இருப்போம். அதற்கெல்லாம் காரணங்கள் காரண காரியங்கள் ஜாதகத்தில் இருக்குது. அதன் அடிப்படை பார்த்தோம்னா, இப்போ என்னோடய ஜாதகத்தில் குருவும் சந்திரனும் வலுவாக இருக்காங்க. இப்போ சந்திரன்னா நம்ம மனசு, நம்மளை பற்றி சொல்கிற ஒரு விஷயம், மனோகாரன்னு சொல்லுவாங்க. அதோட குரு சேர்ந்துருக்கும் போது, குருனா குழந்தைய குறிக்கிற கிரகம் தான் குரு. அப்போ குருவோட சின்ன வயசில் உள்ள குழந்தைக்கு பேர் பாலான்னு சொல்லுவாங்கள்ல, பாலபருவம்னு சொல்லுவாங்க. அப்போ பாலாங்கிறது குழந்தை தெய்வம் தான். அப்போ அது அப்படி தான் நான் கும்பிட ஆரம்பித்தேன். கும்பிட ஆரம்பிக்க எனக்கு நிறைய விஷயங்கள் உதயமானது. அது அடிப்படையில் தான் நான் இப்போ பலன் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ நிறைய விஷயங்கள், இப்போ நான் வரும்போது கூட அவர் பாலான்னு சொல்லும்போது கூட ஒரு சந்தோஷம். அவர் கேமராமேனை பாலான்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷம். ஏன்னா அவருக்கு நான் பலன் சொல்லும்போது பாலான்னு சொல்லும்போது ஓகே, இங்கே அவங்க இருக்காங்க,